ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது மான்வாவை நம்ம பார்க்க போறோம். இந்த மான்வா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இதோட ஸ்டோரி உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. இந்த மான்வாவோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு கர்ஸ் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல அவிக்கன் பண்ணுவான். இருக்கிறதுலயே ஒரு ஓவர் பவரான ஸ்கில்னா அதுதான். ஆனா ஒரே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு 25 வயசுக்கு மேல வாழ முடியாது. ஏன்னா இந்த கர்ஸ் மாஸ்டர் இந்த ஸ்கில்ல அவிக்கன் பண்ணும்போது ஆப்வியஸா அவங்க உடம்புல இருக்க ஏதாச்சும் ஒரு ஆர்கனையும் இல்ல லைஃப் பேன் அதை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலேயே கர்ஸ் மாஸ்டரா இருக்கிற இவங்கலாம் சீக்கிரமாவே இறந்து போயிடுவாங்க. ஆனா ஹைலைட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்மால ஒரு இம்மார்டல். நம்ம ஹீரோ எதை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் ஒரு சில செகண்ட்ல அங்க ரீஜெனரேட் ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இம்மார்டலிட்டி அது நம்மால கிட்ட இருக்கு. ஒரு நாள் அவன் அந்த ஸ்கில்ல அவிக்கன் பண்ணும்போது இம்மார்டலிட்டியும் அந்த கர்ஸ் மாஸ்டர் அதுவும் சேரும் போது அகாடமியோட ஒரு மிகப்பெரிய ஆளா நம்மால மாறுவான். ஆனா என்ன ஒண்ணு, ஒரு கர்ஸ் மாஸ்டர்னால யாருமே அவனோட பவரை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு ஒரு ரெக்கார்டையும் நம்மால பிச்சு மேய்வான். ஒரு ஒரு சீனும் நல்லா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மான்வாவோட ஆர்ட் ஸ்டைல் அது அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. ஆனா ஸ்டோரி நல்லா இருக்கு. லைட்டா இந்த ஸ்டோரி பிக்ஸ்லேயர் அப்படின்னு ஒரு மான்வா நம்ம பார்த்திருப்போம், அது கூட சிமிலரா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல அவனோட கிட்னி ஆளு விற்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கான். அது ஏன்னா அவனோட சிஸ்டருக்கு அங்க பணம் தேவை, அதனால தான் ஆளு வந்திருக்கானே. டாக்டரும் அங்க கேக்குறாரு, ஆமா தம்பி நீ உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா தான் இருக்கியா? நான் கடந்த 6 மாசத்துல உண்டி கிட்னி வயித்துல இருக்க ஏகப்பட்ட ஆர்கனு அது பத்தாதுன்னு கேல் பிளாடரு அதாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப நேரம் அடக்கி வைப்போமே அதுதான் அது. அது பத்தாதுன்னு அவனோட ஒரு பாலு லிவர்ல பாதி ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அது. ஆனா இப்போ என்னன்னா ஆளு அடுத்த கிட்னியும் விற்கணும்னு சொல்லி இப்போ வந்திருக்கான். தம்பி உன்னோட 2 கிட்னியும் காலினா கண்டிப்பா உன்னால 2 நாளைக்கும் மேல உயிரோட இருக்கலாம் வாய்ப்பே இல்ல. ஆனா இதை கேக்குற நம்மாலா, இல்லங்க பரவாயில்ல, இந்த மாதிரி நான் சீரியஸா வந்து என்னோட சிஸ்டரை காப்பாத்தி ஆகணும். நான் என்னோட சிஸ்டரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால பணம் வந்து எனக்கு வேணும். அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்க அதை பண்ணலாம். சரிப்பா தம்பி, நீ எவ்வளவு சொல்லும் போது என்னால என்ன பண்ண முடியும்? ஆளு ஏதோ ஆடு வெட்டுற மாதிரி அங்க வெட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கத்துற சவுண்ட் அங்க ஒலிக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஆளு ஒரு குச்சை வச்சுக்கின்னு பொறுமையா அங்க வருவான். ஆனா எல்லாமே ஒரு நடிப்பு தான். யாருமே அவனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு தெரிஞ்சவனே டக்குன்னு ஆளு ரீஜெனரேட் பண்ணி விட அவ்வளவுதான். அவனோட கண்ணு கிட்னி எல்லாமே ஒரு சில செகண்ட்ல ரீஜெனரேட் ஆகுது. ஆளு எதுக்காக இந்த அளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும்னா, இதுக்கப்புறம் ஜாப் டிரான்ஸ்ஃபர் ரிச்சுவல் அப்படின்னு ஒரு ரிச்சுவலுக்கான எக்ஸாமினேஷனும் இருக்கு. அதுக்கு என்ன ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணோம்னா காசு வந்து வேணும். நம்ம ஆளு கிட்ட அந்த அளவுக்குலாம் காசு இல்ல. அதனால அவனோட கிட்னி கீழே இருக்க பால் இந்த மாதிரி ஏதோ வித்து ஏதோ காசாக்குறான். சிஸ்டர் வந்து இல்ல இருக்காங்க, அம்மா வந்து சாவுறாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு பொய்யான விஷயம் தான். சும்மா ஆளு இந்த மாதிரி பொய் சொல்லி நிறைய பேரை ஏமாத்திருக்கான் இந்த மாதிரி. சரி இது வரைக்கும் நான் என்னை பத்தி சொல்லவே இல்லல. என்னோட பேரு ஈலின். நான் இந்த உலகத்துல சேர்ந்தவனே இல்ல, நான் ஒரு டிரான்ஸ் மைக்ரேட்டர். சிம்பிளா சொன்னா தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த பாடியில வேற ஒரு உலகத்துல இருந்து ஆளு அப்பியர் ஆயிருக்கான். அதே மாதிரி நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த பையன் வந்து ஒரு ஆர்ஃபனு, இவனுக்கு அம்மாவும் இல்ல தங்கச்சியும் இல்ல. அதனால தேவையில்லாம ஐயோ பாவம் அப்படின்னு நீங்க கஷ்டப்பட வேணாம். இந்த உலகத்தை பத்தி நான் சொல்ல வந்துட்டேன். இது ஒன்றும் ஒரு சாதாரணமான உலகம் இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படி நிறைஞ்சிருக்கு. உலகம் முழுக்க பீஸ்ட், டீமன்ஸ் இந்த மாதிரி அங்க இங்கன்னு ஏகப்பட்ட வித்தியாசமான கிரியேச்சர்லாம் இருக்கு. இது ஒண்டி இல்லாம கவுண்ட்லெஸ் ஆன ஏகப்பட்ட டஞ்சன் நிலையமும் அங்கங்க அப்பியர் ஆகும். இந்த மாதிரி ஒரு கொடூரமான உலகத்துல சர்வே ஆகுறது ரியலி ரொம்ப டஃப்பான விஷயம் தான். அன்டில் அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த விஷயத்த டிஸ்கவர் பண்ற வரைக்கும். ஏன்னா என்கிட்ட ஒரு யூனிக்கான எபிலிட்டி இருக்கு, அதுதான் பாடி ரீஜெனரேஷன். என்னோட ஆர்கனை எத்துட்டாலோ இல்ல உடம்பே வெட்டி போட்டாலோ டக்கு டக்கு டக்குன்னு என்னால ரீஜெனரேட் பண்ண முடியும். அதுவும் ஒரு சில செகண்ட்ல. சிம்பிளா சொன்னா லிட்டரலி நான் ஒரு இம்மார்டலிட்டிக்கான பவர்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனா இப்போ நான் அவிக்கன் ஆகணும்ல, அதுக்கான ஜாப் டிரான்ஸ்ஃபர் ரிச்சுவல் அதுக்கு நான் போகணும். அதுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 யுவான் எனக்கு வேணும். ஸோ அதுக்காக என்னோட பாடி ஆர்கனை நான் வித்துன்னு இருக்கேன். ஏன்னா இம்மார்டலிட்டி அதுக்கான ஸ்கில் ஓகே தான், ஆனா அது கூட வேற ஒரு யூனிக்கான ஸ்கில்லும் எனக்கு இது கூட கிடைக்கும். ஏன்னா அப்பதான் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆளுங்களை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இன்னைக்குதான் என்னோட வாழ்க்கையோட ஒரு பெரிய நாள்னு சொல்லலாம். ஏன்னா கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ரிச்சுவல் அது இன்னைக்கு தான் ஏற்பட போகுது. நம்ம ஈலினும் இதுக்காக அங்க வந்திருப்பான். பின்னாடியே ஒரு லேடியும் வந்துட்டு, அட ஈலின்னு நீ எதுக்காக இங்க வந்திருக்க? ஏன்னா நீ ஒரு புவரான ஸ்டூடெண்ட் இல்லையா ஈலின்னு, எப்படிப்பா உன்னால டிரான்ஸ்ஃபர் ரிச்சுவலை அஃபோர்ட் பண்ண முடியும்? உடனே நம்மால ஒரு நடிப்பான் பாருங்க. டீச்சர் வேங், அது என்னன்னா கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ரிச்சுவலுக்காக வீடு பத்திரம் எல்லாத்தையுமே நான் வச்சுட்டேன். இப்போ லோனா தான் என்கிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்கு. என்னது லோனா? சைல இத பாக்குற அந்த பொண்ணு சொல்றான், அப்படி ஒண்டி ஆளு யூஸ்லெஸ்ஸான ப்ரொஃபஷனா அவிக்கன் பண்ணான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் அவனோட லைஃப் எண்ட் ஆயிடுச்சுனே வச்சுக்கோ. ஆமா இல்லையா பின்ன. அதுக்கப்புறம் வாங்கின
கடனை அடைக்கிறதுக்கே அவனோட வாழ்க்கை போயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு புள்ள குட்டிலாம் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்க வந்து கேட்பாங்க, அப்பா அப்பா எதுக்காக நீங்க பத்திரத்தை வச்சீங்க, நம்ம எதுக்காக ஏழையா இருக்கோம். அங்க டீச்சருக்கும் தெரியும் இந்த மாதிரி லக்க பேஸ் பண்ணி தான் அந்த ரிச்சுவல் எக்ஸாம் வந்து இருக்கும். அவளுக்கும் தெரியாது யாருக்கு என்ன ப்ரொஃபஷன் அவைக்கணும்னு. இதனால அவங்களும் நம்ம ஹீரோவோட மூட ரிலாக்ஸ் பண்ற மாதிரி தான் அங்க பேசுவாங்க. ஏலின் அந்த அளவுக்கு எதை பத்தியும் கவலைப்படாத, கண்டிப்பா பாரு உனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ரொஃபஷன் தான் அவைக்கணும். டீச்சர் வேங் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் அவைக்னிங் எக்ஸாமும் ஆரம்பிக்குது. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க அவைக்கன் பண்ணணும்னு வந்திருக்காங்க. ஆமா, நெக்ஸ்ட் யாரு? அங்க இருக்கிற பசங்களும் அந்த அவைக்னிங் எக்ஸாமுக்கு செலவு பண்ணிருப்பாங்களே 1 லட்சம், அதை பத்தி தான் புலம்புறாங்களே. நம்மள பொறுத்த வரைக்கும் அது சாதாரணமா வெறும் ஒரு 1 லட்சமா இருக்கலாம். ஆனா அங்க மணியோட வேல்யூ ரொம்ப அதிகம் போல. அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் பயங்கரமா புலம்புறாங்க. அந்த 1 லட்சத்தை கொடுக்கும் போது எனக்கு வயிறு எப்படி தெரியுமா எஞ்சிச்சு. இந்த இடத்துல உண்டி நம்ம ஒன்னுத்துக்கும் உதவாத ப்ரொஃபஷனை அவைக்கன் பண்ணா அவ்வளவுதான், நம்ம காலி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்ணாடி போட்ட ஒரு பையன் தான் அங்க அவைக்னிங் எக்ஸாம் பண்ணுவான். ஆளுக்கு சப்போர்ட் கிளாஸா இருக்கிற போல்ட்ரி பிரீடர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து அவைக்கணுது. சிம்பிளா சொன்னா இந்த கோழி டக்கு இதெல்லாம் வளர்த்து பிரீட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு கிளாஸ். இதனால ஆளுக்கு கஷ்டமா இருக்கும். உடனே அந்த பர்சன் தான் கொஞ்சம் ஆறுதலா அங்க பேசுவாரு. அந்த அளவுக்கு நீ ஒன்னும் கவலைப்பட வேணாப்பா தம்பி, சப்போர்ட் டைப்ல இருக்க இந்த கிளாஸ் இதெல்லாம் யூஸ்லெஸ்ஸான ஆளுங்க ஒண்டிதான் இருப்பாங்க. ஆனா அதுக்குன்னு கிளாஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமா, இவர் வந்து அப்படி என்னதான்ப்பா சொல்ல வராரு நம்மளுக்கே புரியல. நெக்ஸ்டா நீனி அப்படின்னு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவ்வளவுதான், பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சியர் பண்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலரான பொண்ணு. அந்த பொண்ணு மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காடஸ் மாதிரியா. மான்வால ஒரு பொண்ணை காடஸ் காடஸ் அப்படின்னு சியர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவளோட ப்ரொஃபஷன் அதுவும் அந்த மாதிரி தான் காடஸ் லெவல்ல இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணும் அங்க இருக்கிற அந்த ஆர்வத்தோட அவ்வளவுதான் அந்த இடமே பிரகாசமா ஜொலிக்கும். அந்த பிரின்சிபல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஐயோ என்னப்பா இது, ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஒரு ஃபயர் மேஜா, முதல் முறையா நம்ம அகாடமி ஒரு பெரிய உச்சத்தை ஆடிய போது. அங்க இருக்கிற பசங்களும் காடஸ்னா சும்மாவா என்ன, ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஒரு மேஜ் பாவ. ஆக்சுவலா அந்த நீனி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கல, அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். அந்த பொண்ணை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் அடிக்கடி கிளாஷும் ஏற்பட்டுக்கினே இருக்கும். நம்ம ஈலினும் யோசிக்கிறான், பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு லக்கு உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அங்க பிரின்சிபலும் பரவாயில்லப்பா உன்னோட ப்ரொஃபஷன் அது உண்மையிலே நல்லா இருக்கு, அப்புறமா ட்ரைனிங் அப்புறமா வா பேசலாம் என்ன. அங்க இதுக்கு அவளும் சீனா ஓகே சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருவா. நெக்ஸ்டா நம்ம ஈலின் அவனோட அஃபெக்டிங் தான். ஆளு போகும்போது அங்க இருக்கிற ஆளுங்களும் பேசுவாங்க, இந்த ஈலின் அவன் வந்து ஒரு புவரானவன் தானே, இத்தனைக்கும் நான் கேள்விப்பட்டேன் கிளாஸ் அஃபெக்டிங் பண்ணணும்னு சொல்லி ஆளு எல்லாத்தையுமே லோனா வாங்கியிருக்கானா. அதனால பாக்கலாம் இந்த சைடு ஆளு என்ன அவைக்கன் பண்ண போறான்னு. நம்ம ஈலினும் போகும்போது யோசிக்கிறான், எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து தெரியும் கண்டிப்பா நான் ஒன்னும் இந்த மான்வாவோட ஒரு சைட் கேரக்டரா இருக்க மாட்டேன், சீக்கிரம் பவரே வா இப்படின்னு நம்மால அந்த ஆர்பு மேல போக்கஸ் பண்ண நம்ம ஹீரோட உடம்புல இருந்து எனர்ஜியும் பாயுது. வானத்துல ஒரு ஜெயிண்டான டிராகனும் பாயுது. மின்னெல்லாம் அப்படி பாயும். டிராகன் வந்து அத்தனுடைய நம்மால மேல பயங்கரமா பவர்லாம் ரேடியேட் ஆகும். அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆமா, இந்த பையனோட லக்கும் என்னப்பா இன்சைனா இருக்கு. அப்பனா என்ன அந்த பொண்ணு மாதிரியே இந்த பையனும் ஒரு ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க கிளாஸ் அவைக்கன் பண்ணிட்டேனா என்ன. பிரின்சிபலும் என்ன ஸ்கில்னு பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு, நம்ம ஈலின் காம்பே கிளாஸ்ல இருக்க ட்ரிபிள்ஸ் லெவல் ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர் அப்படின்னு ஆளு ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஒரு ப்ரொஃபஷனா அவைக்கன் பண்ணிருக்கான். நாளையில இருந்து ஈலின் தான் நம்ம அகாடமிக்கு ஒரு பெரிய ஷைனா இருக்க போறான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் ஆகும், என்ன நான் சொன்ன ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டரா இப்படின்னு. அவரும் ரொம்ப ஷாக் ஆவாரு. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஏன்னா ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர் இந்த மாதிரி ப்ரொஃபஷனா அவைக்கன் பண்ற ஒருத்தங்களும் 25 வயசுக்கு மேல ஆப்வியஸா அவங்களால உயிரோடவே இருக்க முடியாது. சிம்பிளா சொன்னா டீமன் ஸ்லேயர்ல எப்படி சீக்கிரமா இறந்து போவாங்க அதே மாதிரி தான் நான் ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர். இது ஒரு ஓவர் பவரான எபிலிட்டி தான். ஆனா என்ன ஒண்ணு, இது யூசருடைய லைஃப் பேன் ஸ்கில்ஸை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா பயங்கர வேகமா அது கன்சியூம் பண்ணும். இதனால சீக்கிரமா இறந்து போறதுதான்ப்பா மிச்சம். அந்த அளவுக்கு ஒரு ட்ராஷான ப்ரொஃபஷனா இந்த பையன் அவைக்கன் பண்ணிருக்கானா. பாவம் பா, இவன் லோன்லாம் அடிக்காம இறந்து போக போறான் சீக்கிரமா. அங்க நீனிக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்னடா அவன் ஆல்ரெடி புவரான பையன் அவனுக்கு இப்படி ஆகணுமான்னு. ஈலினை பார்த்து எல்லாருமே அங்க சிரிக்கிறாங்க. பாவம் அவன் உன்னோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் இந்த மாதிரி புவராவும் சீக்கிரமாவும் சாக போறான்னு நினைக்கிறேன். அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது என் வாழ்க்கையே பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆளு டைரக்டா ஹெவன்ல இருந்து அப்படி ஹெல்லுக்கு விழுந்துட்டான். ட்ரிபிள்ஸ் ரேங்க் எபிலிட்டி அவைக்கன் பண்ணி என்ன பிரயோஜனம், சீக்கிரமா எந்த தானே போக போறான் இப்படின்னா ஒருத்தவங்களும் நம்ம ஈலினை பார்த்து ரொம்ப கேவலமா அங்க பேசுவாங்க. அங்க பிரின்சிபலும் வந்துட்டு, தம்பி கர்ஸ் மாஸ்டர் ஒன்னும் ஒரு பேடான ப்ரொஃபஷன் அப்படின்னு இல்லப்பா. ஆனா பிரின்சிபல் உண்மையிலேயே இந்த கர்ஸ் மாஸ்டர் என்ன 25 வயசுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்களா. உண்மைதான்ப்பா ஈலின்னு. ஆனா அதுக்குன்னு நீ நெகட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னா இல்லப்பா. இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்களே, கம்மியா வாழ்ந்தாலும் பரவாயில்ல ஆனா முழுமையா வாழணும், அதனால கண்டிப்பா உன்னால பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். பிரின்சிபல் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நம்ம ஸ்கூலுக்காக நிறைய விஷயத்த பண்ணணும்னு. தம்பி நீ கவலைப்பட வேணாம், நாளைக்கு என்கிட்ட வா, ஸ்பெஷலான ட்ரைனிங் பிளான்
பிளானை வந்து நான் கொடுக்குறேன். நம்ம ஆளு ஓகே சொல்லிட்டு அங்க போறான். ஆனா உண்மையிலேயே நம்மளுக்கு இவங்க எல்லாருமே சிரிக்கிறத பத்தி கவலையே இல்ல. நான் இங்க இருக்கிற முட்டா பசங்க என்ன யோசிப்பாங்க, நான் இங்க இருக்கிற அந்த முட்டா பசங்க என்ன யோசிப்பாங்க, நான் சீக்கிரமா காலி ஆயிடுவேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா இவங்க யாருக்குமே தெரியாதே என்னோட யூனிக்கான எபிலிட்டியே இம்மார்டலிட்டி. அப்படி இருக்கும் போது நான்லாம் இறக்க வாய்ப்பே இல்ல. இந்த அகாடமி, இந்த உலகம், இது எல்லாத்தையுமே என்னோட பவரை வச்சு கதி கலங்க வைக்க போறேன். இதுக்கப்புறம் நம்ம ஈலின்னு போகும்போதே சொல்றான், ரொம்ப டயர்டா இருக்குப்பா, வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் தூங்கணும். ஆனா அதுக்குள்ள வாய்ஸ் அங்க கேட்கும், ஈலின் இதுக்கப்புறம் நடக்க போற அந்த எக்ஸாம்ல என் கூட டீம் அப் பண்றியா? ஏன்னா நீ அப்படி பண்ணனா அங்க வர விஷயத்த நான் பாத்துப்பேன். நீயும் அவ்வளவு சீக்கிரத்துல உன்னோட பவர்ஸ அந்த அளவுக்கு நீ பயன்படுத்தலன்னா நீயும் சாக மாட்டப்பா. நான் எதுக்காக இப்படி சொல்ல இருக்கேன்னா, ஈலின் நீ சீக்கிரமா சாகணும் அப்படின்னு ஒன்னும் எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா நீ வந்து என்னோட கிளாஸ்மேட்டாவும் இருக்க இல்லையா? ஆனா ஈலின் மூஞ்சிக்கு எதிராவே அங்க சொல்லிடுறான், இல்ல டீமிங் அப்பெல்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து தனியாவே போய்க்கிறேன்ப்பா. இதனால அந்த பொண்ணு கோவமாயிட்டு போறான். சரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போ, சாகுறதுக்கு அந்த அளவுக்கு ஆர்வமா போறேன்னா போ, யாருமே கேட்க மாட்டாங்க. என்னப்பா அந்த பொண்ணுக்கு வேணும், எதுக்காக இப்படி வந்து என்கிட்ட புலம்பின்னு இருக்கா? அங்க இப்படி ஆளு வரும்போது முன்னாடி ஒரு பர்சன் இருக்கான், ஆளு அங்க கலாய்க்கிறான். பாருங்கப்பா யாரு வந்திருக்கான்னு, ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்கிற அந்த கோர்ஸ் மாஸ்டர் அவருப்பா. நடுவுல பிளாண்ட் ஹேரா ஒரு பர்சன் வந்திருக்கான்ல, அவனோட பேரு லினியோ. இவங்க ஒரு வகையில நம்மால புலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்காங்க. அங்க நம்மால வந்து யோசிக்கிறான், இப்பதான் அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தா இப்போ இவன் வேறயா? ஏப்பா நான் ஜஸ்ட் வீட்டுக்கு போனோம், அதனால கொஞ்சம் வழிய ஊண்டி வர்றீங்களா? உடனே அந்த லினியோ அந்த பையனும் வந்துட்டு, எங்க அப்பா எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுன்னு தெரியும்ல, ஈவன் நீ ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஒரு அவைக்கனாவே இருக்கலாம், இருந்தாலும் என்ன ஜஸ்ட் இதுக்கப்புறமோ டேடி அப்படின்னு சொல்லு. நீ என்ன டேடி அப்படின்னு சொன்னா நான் உனக்கு எங்க வீட்டாண்ட செக்யூரிட்டிக்கான வேலையை வாங்கி தரேன்ப்பா. என்னப்பா வேலை வந்து ஓகேவா? ஜஸ்ட் டேடின்னு முட்டி போட்டு என்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். நாளைக்கே வந்துரு, சேலரி வந்து இருக்கும்பா. நல்லா நீ செத்தாலும் உன்னோட காசு எல்லாமே எங்களுக்கு தான் வரும். ஏன்னா உனக்குன்னு யாருமே இல்ல, அம்மா அப்பாவும் கேவலமா அங்க இறந்து போயிட்டாங்க. ஹீலினோட அம்மா அப்பா எப்படி இறந்து போயிருப்பாங்கன்னா அந்த இடத்துல நெருப்ப பத்தி அதுல மாட்டி அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னதான் ஆளு வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தாலும் அம்மா அப்பாவை பத்தி இழுக்கும் போது பயங்கரமா கடுப்பாவுது. பவரை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னு சொல்றான். நீங்க எல்லாருமே தேவையில்லாம என்ன இந்த விஷயத்த பண்ண வச்சிட்டீங்க, கண்டிப்பா உங்களை நான் விட மாட்டேன். ஆமா அவன் என்ன பைத்தியமா? அந்த ஃபோர்பிடன் கோர்ஸ் மாஸ்டர் அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்றான். ஏன்னா சீரியஸா இதனால ஆளு இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறமும் என்னோட ஃபேமிலியை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ தப்பா பேசுனீங்க, இதான் நடக்கும் எப்படின்னா அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணோனே ஒரு மின்னலும் அப்படியே அந்த இடத்துல பாயும். ஆனா நம்மளால வேணும்ட்டுனே அவங்க மேல அங்க தாக்கல, சைட்ல தான் தாக்கியிருப்பான். அதுக்கே அவங்களுக்கு அல்ல பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பயமாயிடுச்சு. நான் யோசிக்கல உண்மையிலேயே நீ இந்த ஃபர்பிடன் கர்ஸை பயன்படுத்துவன்னு, திரும்ப வந்தீங்க செத்தீங்க, அவ்வளவுதான். இப்படி அங்க சொன்னோனே அங்க லிங்கியோ அவன் பயங்கர வேகமா ஓடுறான். அவனை ஷார்ட்டா யூ அப்படின்னே சொல்லலாம். இவங்க எல்லாருமே ஒரு டிராஷ் தான், எதுக்காக தான் இந்த மாதிரி என்கிட்டயே வந்து மாட்டாங்களோ இப்படின்னு நம்மால வீட்டுக்கு போக ஆரம்பிப்பான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த பொண்ணு பார்த்துன்னு இருக்கான். அங்க நீனியும் யோசிக்கிறான், அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படி இன்சல்ட் ஆகும் போது நடுவுல நான் வரலாம் அப்படின்னு யோசிச்சேன். வெறுமா அவனோட ஃபேமிலியை பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்கு இப்படி அவனோட பவர்ஸை பயன்படுத்துவான் அப்படின்னு நான் யோசிக்கல. இவன் கூட டீம் அப் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஏன்னா இவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு என் பக்கத்துல நிக்க தகுதியெல்லாம் இல்லப்பா. இதுக்கப்புறம் ஆளு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு சிஸ்டம் வழியா அவனோட எபிலிட்டிஸ் அங்க பாப்பான். அந்த பசங்க முன்னாடி சின்னதா லைட்னிங் போல்ட்டை வர வச்சிருப்பான்ல, அதுக்கு அவனோட டியோடம் அப்படின்னு ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான். உடம்புல சிறுகுடலோட ஒரு சின்ன பகுதி தான் அது. அதை சாக்ரிஃபைஸ் பண்ற மூலமா ஒரு சின்ன ரெகுலரான லைட்னிங் போல்ட்டை என்னால வர வைக்க முடியும். இதுவே என்னோட பிளாடர், அதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணா இன் தண்டர் ஃப்ரம் பரியல் வாட்டர் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு தண்டர் அட்டாக்க வர வைக்க முடியும். இதுவே இதயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணா ஒரு காட் லெவல்ல இருக்க ஒரு பவரையும் வர வைக்க முடியும். ஆனா அதுக்குன்னு கேர்லெஸ்ஸா என்னால அந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது. ரீஜெனரேட் ஆகும், டைம் ஆகும். அதனால நான் லூசு மாதிரி அப்படி பண்ண விரும்பல. ஏன்னா உயிரை யாருப்பா ரிஸ்க்ல போடுவா இப்படின்னு நம்மால ரெஸ்ட் எடுக்கிறான். சீன் அப்படியே யூ அந்த பர்சனை நோக்கி வரும். ஆளும் வந்துட்டு, அப்பா நீங்க கண்டிப்பா எனக்காக அந்த பர்சனை ரிவெஞ்ச் எடுக்கணும், சீக்கிரம் யாரையாச்சும் அனுப்புங்க, அந்த பர்சனை மொத்தமா முடிங்க. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் அவன் அசிங்கப்பத்திட்டான் என்ன. ஆனா யூவோட அப்பா ஒரு பிசினஸ் மைண்டடான ஒரு அப்பா, அதே மாதிரி யூவோட ஃபேமிலியும் ஒரு பெரிய ஃபேமிலி. அதனால யூவோட அப்பாவும் அவங்க சொல்லுவாரு, ஒரு ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க கர்ஸ் மாஸ்டரை கொல்றது ரொம்ப ஒரு ரிஸ்கியான விஷயம்ப்பா. முக்கியமா அதுல பெனிஃபிட்டான விஷயமும் நம்மளுக்கு எதுவுமே இல்ல. நீயே யோசிச்சு பாரு, ஜஸ்ட் அவனோட எமோஷனை வச்சு விளையாடி இருக்க, அதுக்கே ஒரு பயங்கர கர்சபிளான ஸ்பெல்ல வச்சு உன்னை தாக்கியிருக்கான். இதுலயே உனக்கு தெரியலையா ஆளு எமோஷனலி ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்கான். அதே மாதிரி அந்த பையனுக்கு பெருசா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியும் ரொம்ப போரான பையன். ஆனா இதுவே நம்ம ஜி ஃபேமிலியை பத்தி நம்ம சொன்னா, நம்ம ஃபேமிலியோட ஒரு பெரிய பலம் என்னது, பணம். அதுதான். அதனால நான் வந்து உன்கிட்ட என்ன சொல்றேன்னா, வீக்கான எனிமிங்க கிட்ட எப்படி அட்வான்டேஜ் எடுக்கணும்னு பாரு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அகாடமியை நோக்கி வரும். அங்கேயும் நம்ம ஆளுக்கு தூக்கமா தான் வருது. சைல ஒரு பையனும், ஹேய்
பாத்தியா அவன் தான் அந்த ஈலினா, ஆளோட ப்ரொஃபஷன் ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஒரு கர்ஸ் மாஸ்டரா. அங்க இப்படி நம்ம ஈலினை பத்தி பேசும்போது பின்னாடியே ஒரு பர்சன் வந்துட்டு, ஈலின் இந்தப்பா உனக்காக நான் மில்கையும் பிரேக்ஃபாஸ்டையும் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம யூ தான். என்ன ஆச்சு? ரொம்ப அதிசயமா இருக்கு. எதுக்காக ரொம்ப நல்லவன் மாதிரி நீ நடிக்கணும்? இதுல பாய்சன் ஏதாச்சும் கலந்திருக்கியா என்ன கொல்லணும்னு? என்னப்பா நான் எதுக்காக உனக்கு பாய்சனை கலக்க போறேன்? நீயே சொல்லு. நேரடியா எவனாச்சும் பாய்சனை கலந்து இந்தாப்பா குடிப்பா அப்படின்னு சொல்லுவானா என்ன? சரி ஏதோ ஒண்ணு, ரொம்ப நன்றி. அட இரு இரு ஈலின்னு, என்ன ஆச்சுன்னா நேத்து நீ என்ன தாக்குனக்கு அப்புறம் தான் எனக்கு என் மூளையே வேலை செஞ்சது. எனக்கு நேத்து தேவையில்லாம ரொம்ப அதிகமா உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் வந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்தேன். அடே யூ, எனக்கு தெரியும் உன்னோட நோக்கமே வேற. சொல்லு என்ன விஷயம்? அதாவது இதுக்கப்புறமும் எனக்கு ஒரு பிக் ப்ரோவா இருக்க முடியுமா? ஆமா, நேத்து தாக்குன தாக்குதல்ல மண்டையில ஏதாச்சும் பட்டு கோளாறாயிச்சா என்ன? என்ன விஷயம்? எதுக்காக இப்படி பண்ணிருக்க? இல்லப்பா, இந்த மாதிரி எனக்கு நேத்து தான் புரிஞ்சது எந்த அளவுக்கு நீ ஒரு கிரேட்டான பர்சன். நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட்டான ரோல் மாடலா இருப்ப அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுக்காக தான் நான் அப்படி கேக்குறேன். சரி இப்போ இதுதான் விஷயம்னா அதுக்கு ஃபீயும் நீ பே பண்ற மாதிரி இருக்கும்பா. டியூஷன் ஃபீ ரெடியா? பணம் தானே, அதை என்னால கொடுக்க முடியும். ஜிபே நம்பரை சொல்லுங்க. உடனே அவங்க நம்பரை சொல்லுவான். இந்தா என்னோட நம்பர் வந்து இதான், சீக்கிரம் 2 மில்லியனை இப்பயே டியூஷன் ஃபீயா எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. அடே என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன், ஆனா அதுக்குன்னு இந்த அளவா? அப்போனா போ. இல்ல இல்ல இதோ 2 மில்லியன் தானே, இதோ தரேன். ஏன்னா எங்க அப்பாக்கு இந்த மாதிரி காசெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லப்பா. அப்பா காசு வந்து ஒரு 2 மில்லியன் வேணும், அனுப்பிடுங்க. இதே மாதிரி நம்ம ஹீரோட அக்கௌண்ட்ல ஒரு 2 மில்லியனும் டெபாசிட் ஆகுது. இதுக்கப்புறம் அங்க ட்ரைனிங் ஆரம்பிக்குது. அங்க ஒரு டஞ்சன் ஓபன் ஆயிருக்கு. அதோட பேரு சீக்ரெட் ரிலேயமா. அதுக்குள்ள ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸும் இருக்கும். அதுல இருந்து வெவ்வேறு அகாடமில இருந்து வந்த ஒரு ஒரு பசங்களும் உள்ள போற மாதிரி இருக்கும். மீனா நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் நீனி மத்தவங்களும் அதுல இருக்காங்க. நம்ம ஹீரோ படிக்கிற அந்த அகாடமியோட பிரின்சிபல், ஏகப்பட்ட அகாடமியோட பிரின்சிபலும் அவங்க இருக்காங்க. அங்க பிரின்சிபலும் வந்துட்டு எங்க அகாடமில இருந்து ஒரு 2 ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்கிற பசங்க வந்து இருக்காங்கப்பா இப்படின்னு அவரும் அங்க பீத்திப்பாரு. மத்தவங்களுக்கு அங்க ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். இருந்தாலும் அவங்க கம்மன் தான் இருக்காங்க. எக்ஸாம் ஆரம்பிச்ச உடனே அந்த சீக்ரெட் இல்லம் அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் அந்த நீனி அந்த பொண்ணு கேக்குறான், என்னப்பா இப்பயும் டைம் இருக்கு, டீம் அப் பண்ணணும்னா பண்ணலாம். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. எந்த அளவுக்கு ஆரோகண்டா இருக்கான்னு பாத்தீங்களா? சாகுறதுக்கு அந்த அளவுக்கு ஈகரா இருக்குன்னா போயிட்டு சாக வேண்டியதானே. ஏன்னா யாருமே உன்னை தடுக்க மாட்டாங்க. உள்ள வந்த அத்தனுடைய சீக்ரெட் ரிலேயத்துல ஏதோ ஒரு இடத்துல ஆளு டெலிபோர்ட் ஆகுறான். அப்போ உள்ள வந்த அத்தனுடைய நம்ம ரேண்டமா அங்க இங்கன்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல டெலிபோர்ட் ஆகுமா? பின்னாடியே ஒரு பீஸ்ட் வரும். அங்க ஈலினும் யோசிக்கிறான், என்னப்பா இது ஒரு பெரிய பீஸ்ட் அப்படின்னு யோசிச்சேன், ஆனா இது என்னன்னா ஒரு சின்ன பூனியால இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு, என்னோட கர்ஸ் டெக்னிக்கை யாரு மேல பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். நீயா வந்து மாட்டிக்கும் போது எப்படி என்னால உன்னை விட முடியும்? இப்படின்னு ஒரே அட்டாக்ல அது ஒரு கதையை முடியுது. என்னப்பா இது 10 EXP பாயிண்டா? இதுக்கு போயும் உன்னோட கிட்னியை டேமேஜ் ஆக்குற மாதிரி ஆயிடுச்சு. தெரிஞ்சதா என்னோட ஃபிங்கரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பேன். இதுக்கப்புறம் பின்னாடி ஏகப்பட்ட மிருகத்தோட கூட்டமும் நம்மால பின்னாடி வரும். பரவாயில்லப்பா, இது போதும். இதை வச்சு பெரிய அளவுல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி லெவலப் ஆக முடியும்னால எல்லா பீஸ்டுங்களும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஈலினோ திரும்பிட்டு எல்லாரும் வந்தாச்சுல, டைம் வந்துச்சு என்னோட நியூலி இப்போ நான் கத்துக்கின அந்த ஃபர்பிடனான கர்ஸை அவங்க மேல பயன்படுத்துறதுக்கு. அப்படின்னால ஃபர்பிடன் கர்ஸ் டிஸ்ட்ரிக்ஷன் சர்ஜ் அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆளு பயன்படுத்துவான். அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எனர்ஜியும் நம்ம ஹீரோக்குள்ள சர்ஜ் ஆகுது. இந்த கர்ஸோட ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் என்னன்னா, இதால ஸ்ட்ரென்த்தையும் எஜிலிட்டியும் பயங்கர பெரிய அளவுல இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஈவன் லெவல் 10ல இருக்க மாஸ்டர் ஏதாச்சும் வந்தாலும் அசால்ட்டா நம்ம ஹீரோவால கொல்ல முடியும். அவ்வளவுதான், இதே மாதிரி ரொம்ப வேகமா குத்தி கிளிக்க ஆரம்பிக்கிறான். ஒரே பஞ்சில அங்க இருக்கிற ஏகப்பட்ட பீஸ்டுங்களை ஒரேடியா முடிக்கிறான். ஆனா என்ன ஒண்ணு, வெறுமா 5 நிமிஷத்துக்கு தான் இதை பயன்படுத்திருப்பான். அதுக்கே நம்ம ஈலினோட பாடியும் ஒரு வயசான பாடி மாதிரி ஆகும். நான் எப்பயுமே இந்த ஸ்கில்ல பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு இம்மார்டலிட்டிக்கான பவர் இருக்கு அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். விட்டு விட்டு பயன்படுத்தினா யாருக்குமே இந்த ஸ்கில்ல பத்தி அங்க தெரியாது. அங்க ஒரு சில செகண்ட்லயே ஆளு வயசானவ மாதிரி இருந்திருப்பால, திரும்பவும் பழையபடியா வரும். திரும்பவும் ஏகப்பட்ட பீஸ்டுங்களும் நம்ம ஹீரோவை கொல்லணும்னு வரும். யோசிக்காம ஒரு கையை வெட்டிட்டு ஒரு பயங்கரமான சமனிங்க ஆளு பண்ணுவான். இதனால ஒரு பயங்கரமான ஸ்கில்லும் ஆக்டிவேட் ஆகுது. ஃபர்பிடன் கர்ஸ் வேர்ல்ட் எண்டிங் ஃபியூரின்னு அந்த இடம் முழுக்க அப்படியே தண்டரப்பா இது வந்த ஒரு பீஸ்டும் கருகி போய் ஒண்ணுமே இல்லாம ஆகுது. பரவாயில்லப்பா, இது உண்மையிலேயே அமேசிங்கான விஷயமா இருக்கு. ஏன்னா லெவல் அப்போ நான் ரொம்ப வேகமா வரேன். கரண்டா லெவல் 3ல இருக்கேன். லெவல் 3க்கு வந்தனால நம்ம ஈலினுக்கு ஃபர்பிடனான கர்ஸ் டெக்னிக்கா இருக்கிற ஹெல் ஃபயர் அப்படின்னு ஒரு டெக்னிக்கும் நம்ம ஆளுக்கு அங்க கிடைக்குது. இதுக்கப்புறம் அந்த இடம் முழுக்க ஒரே அழிவா இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த நீனி அந்த பொண்ணு வரா. நீனியும் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. ஆமா, இந்த அளவுக்கு அழிவை யாரு பண்ணா? ஏன்னா எல்லா மிருகத்தையும் அப்படி எரிச்சு ஆஷஸா மாத்திருக்காங்க. இங்க ஆக்சுவலா என்னதான் ஆச்சு? அங்க சைட்ல பார்க்கும்போது ஹெல் ஃபயர் அப்படி என்ஜின் இருக்கும். அட இது வந்து ஹெல் ஃபயர் ஆச்சு. பரவாயில்லப்பா, இந்த இடத்துல என்ன தாண்டியும் இன்னொரு ஒரு ஃபயர் எலமெண்ட்டுக்கான யூசர் இருக்காங்களா? அதே மாதிரி இந்த
ஃபயர் எலமெண்ட்டை பார்க்கும்போதே சொல்ல முடியுது இது எந்த விடவும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா இந்த ஹெல்ஃபயர் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டெக்னிக். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எரிக்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான், விடவே விடாது. நீ முன்னாடி பாக்குறா, முன்னாடி அங்க புகை மூட்டமா வரும். அதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியுது முன்னாடியே அந்த பர்சன் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும், அந்த பர்சன் கிட்டயும் என் கிட்ட இருக்கிற மாதிரி ஃபயர் எலமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. யாருன்னு போய் பார்த்தலாம். சீன் அப்படியே நம்ம ஈலியனை நோக்கி வரும். ஆளும் பயங்கரமா சமைச்சு சாப்பிடுறான். பரவாயில்ல, என்னோட எனர்ஜியை அதிகமா பர்ன் பண்ண அதுக்கேத்த மாதிரி அதிகமா சாப்பிடுற மாதிரியும் இருக்கு. இந்த மீட்டும் சும்மா இல்ல, உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. சரி, திரும்பவும் மாஸ்டர்ஸ போய் கிரைண்ட் பண்ணி இன்னமும் லெவலப் ஆகலாம் இப்படின்னு போலான்னு போகும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும். ஆமா ஈலின், இது நீயா என்ன? நம்மால பின்னாடி பாக்குறான். பார்த்தா அந்த நீனி அந்த பொண்ணு இருக்கா. ஆமா ஈலின், நீ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்க? இத பாக்குற நம்ம ஹீரோவும் என்னோட தலைவிதி என்ன இவ கூட கனெக்டடா இருக்கா என்ன? ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இவ கூட நான் அடிக்கடி மீட் பண்ற மாதிரி ஆயிடுது. சரி ஏதோ ஒண்ணு, என்னால அப்சல்யூட்டா என்னோட சீக்கிரட்டை பத்தி இவகிட்ட சொல்ல முடியாது. இதனால ஆளு மலிப்பி வர்றான். அது ஒண்ணும் இல்லப்பா, கேஷுவலா எனக்கு பசி எடுத்துச்சா அதனால ரோஸ் பண்ணி இங்க சாப்பிட்டு இருந்தேன், மத்தபடி எதுவும் இல்ல. அப்படியா ஈலின்னு, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல, ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டரா இருக்கும்போது தனியா உன்னால டெவலப் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது உனக்கு சூட் ஆகாது. ஆனா இப்போ என் கூட வரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பிரயோஜனமே இல்ல. ஏன்னா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ஏன்டா அந்த பொண்ணு கூட போலன்னு யோசிக்கிறத பத்தி. அதே மாதிரி என்கிட்டயும் அந்த அளவுக்கு டைம் எல்லாம் இல்லப்பா உன் கூட டீம் அப் பண்ற அளவுக்கு. நான் உன் கூட வந்தேன்னா கண்டிப்பா நீ தான் என்ன ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி ஆயிடும். பின்னாடியே நம்ம ஈலினும் யோசிக்கிறான். நானா இந்த பொண்ணு இங்க வர சொன்னேன்? நானா இவளை என்ன ஃபாலோ பண்ண சொன்னேன்? இந்த பொண்ணுக்கு மூளையில ஏதாச்சும் பிரெயின் செல் மிஸ் ஆயிடுச்சா என்ன? எதுக்காக பைத்தியம் மாதிரி இப்படி பண்ண இருக்கு? அங்க நீனியும் கேக்குறா. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். இந்த சைடுக்கா ஏதாச்சும் ஒரு பர்சன் போற மாதிரி நீ பாத்தியான்னு? ஏன்னா அந்த பர்சன் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான். அதே டைம்ல ஃபயர் எலமெண்ட்ல ரொம்ப ஸ்கில்டாவும் இருந்தான். அவன் கிட்ட ஃபயரை மேனிபுலேட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கு. அதுவும் முக்கியமா ஹெல்ஃபயர் அதுல மாஸ்டர் பண்ணிருக்கான் ஆளு. ஹெல்ஃபயரா? எனக்கு தெரிஞ்ச இப்படிக்கா ஒரு பையன் வந்து போனான். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான். அவன் இந்த சைடுக்கா தான் போனான். அதனால நீ போய் பாரு. ஆனா நம்ம ஈயோட மைண்ட் வைஸ் என்னன்னா, அப்சல்யூட்டா இந்த பொண்ணை ஏன் கூட நான் ஒட்டிக்க விட மாட்டேன். அதனால இந்த பொண்ணும் எங்கேயாச்சும் போய் அலையட்டும், நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. அங்க போற வழியில அந்த நீனி அந்த பொண்ணும் புலம்பினே போறா. தப்பு எல்லாமே ஈலின் மேல தான் இருக்கு. ஏன்னா அவன் கூட பேசியே டைம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கே அந்த பையனை மீட் பண்ணி பேசியிருந்திருப்பேன் யாருன்னு. அங்க நீனியை விட ஒரு ஸ்ட்ராங்கரான மாஸ்டர் வரும். லெவல் 10ல இருக்க டிராகன் பெஹிமத். அங்க டைரக்டா நம்ம நீனி மேல தாக்கணும்னு நீனியும் அப்படியே டாச் பண்ணி எப்படியும் அவங்க தப்பிக்கிறா. நீனிக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல எதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன டஞ்சன்ல பெரிய லெவல்ல இருக்க மாஸ்டர் இருக்கணும். அதே மாதிரி என்னோட பவர்ஸை வச்சு கண்டிப்பா அதை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமா பின்னாடி தான் அந்த ஈலின் அந்த பையனும் தான். அவன் எங்க போனா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் பயந்து போய் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயந்தாங்குழி தானே அவன். அங்க நீனி டக்கு டக்குன்னு ஃபயர் பால் ஸ்டாம் அதை வச்சு தாக்குறா. ஆனா அந்த அட்டாக் பட்டும் பெரிய அளவுல அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல. டக்கு டக்குன்னு அதை ரீஜெனரேட் பண்ணிட்டு தண்டர் கிளாப் அப்படின்னு ஒரு அட்டாக் அது பண்ணலான்னு வரும். அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன், இதுக்கு 4 கை இருக்கு, நல்லா பாருங்க. அங்க நீனியும் எப்படியும் அவங்க தப்பிக்கிறான். நம்மளுக்கும் அவங்க ஃபேன் சர்வீஸ காட்டலான்னு வருவாங்க. ஆனா மான்வாவோட கிரியேட்டரு, தம்பி அதெல்லாம் பார்க்க கூடாது, தப்பான விஷயம் இப்படின்னு அந்த சீனை கட் பண்ணி விட்டாரு. நீனி திரும்பவும் ஃபயர் பாலை வச்சு பயங்கர வேகமா அங்க தாக்குறா. அந்த ஃபயர் அட்டாக்கும் படலான்னு போகும். ஆனா அந்த பெஹிமோத் வெறுமாது ரோர் ஒண்டி தாங்க பண்ணும். அதுக்கே வந்த ஒரு ஃபயர் அட்டாக்கும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. டைரக்டா நம்ம நீனி மேல அந்த அட்டாக் படும். நீனியோட நிலைமையும் இதனால மோசமாகுது. அங்க நீனியும் யோசிக்கிறா, இது ஒரு பிகினர் இல்லையாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அரகண்டா இருந்துட்டேன். ஆனா நான் போயும் இந்த மாதிரி ஒரு ஹை லெவலான மாஸ்டர் கிட்டயா மாட்டிக்கணும். இந்த மாதிரி இடத்துல ட்ரிபிள்ஸ் ரேங்கோட இங்க இறக்குது மத்தவங்க முன்னாடி ஒரு பெரிய அசிங்கமான விஷயம். அந்த பெஹிமவுத் அட்டாக் பண்ணலான்னு வரதுக்குள்ள ஃபர்பிடன் கர்ஸ் ஹெல்ஃபயர் அப்படின்னு ஒரு அட்டாக்க நம்மால பண்ணுவான். இதனால அந்த பெஹிமவுத்தும் மொத்தமா எரிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம ஆகுது. அங்க நீனி ஹெல்ஃபயரான்னு ரொம்ப ஆச்சரியமாவுறா. வெறும் ஒரு ஹெல்ஃபயரை வச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெஹிமவுத்தை அசால்ட்டா ஒரே ஸ்டைக்ல ஆளு முடிச்சிட்டான். அப்பனா என்னை காப்பாத்தின அந்த பர்சன் அது வேற யாரும் இல்ல, நீங்க தானா? ரொம்ப தேங்க்ஸ் என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு. நான் கேட்கலாமா உங்க பேரை வந்து என்ன? வெல் என் பேரை பத்தி கேக்குறியா? என்னோட பேரு லிங்கி. லிங்னா ஏர்லி டான், ஈனா நைட்டு இப்படின்னு அவன் சொல்றான். நான் ஒன்னும் சொல்லல. அங்க நீனியும் கேக்குறா, ஆமா நீங்க எந்த ஸ்கூலு? அது என்னன்னா நீங்க சேவ் பண்ணதுக்கு நான் ப்ராப்பரா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இவ எதுக்காக இந்த அளவுக்கு டம்மா இருக்கா? இவளோட தேங்க்ஸ் ஒன்னும் எனக்கு வேணாம். ஏமா நீ தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்லாம் இல்ல, இது ஒரு சின்ன எஃபோர்ட் அவ்வளவுதான். நம்ம நீனியும் லிங்கி வெயிட் பண்ணு. ஆப்வியஸா ஏந்துக்க கூட அவளுக்கு தெம்பில்ல. இதனால நம்ம ஹீரோவும் சொல்றான், தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ண வேணாமா? ஏன்னா இன்னமும் ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கரான மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க இருக்கியோ
அவளுக்கு எவ்வளவு உனக்கு ஆபத்தாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு, இந்த இடத்த விட்டு போ. ஆனா ஏந்துக்க கூட அவளுக்கு தெம்பு இருக்காதா? ஏந்துக்க ட்ரை பண்ணி அப்படியே அவ பொத்துன்னு விழுறா. ஆனா அப்பயும் அவ நிக்கிற மாதிரி இல்ல. லிங்கி கண்டிப்பா வெயிட் பண்ணு, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை கேட்ச் அப் பண்ணுவேன். அந்த நாள் வரும், அன்னைக்கு உன் சைட்ல நான் ப்ரௌடா நிப்பேன். ஆனா நம்ம ஏன் முடிஞ்ச அளவுக்கு வேகமா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். ஏன்னா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு கிளிங்கியா இருப்பா அப்படின்னு நான் யோசிக்கல. ஏன்னா விட்டா போதும் என்ன அப்படியே புச்சுப்பா போல. சரி ஏதோ ஒண்ணு, அவ மேலேயே அந்த அளவுக்கு டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல, சீக்கிரமா போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு லெவலப் பண்ணணும். சிஸ்டம் வழியா நம்ம ஹீரோக்கு ஃபர்பிடன் கர்ஸ் அண்டேயிங் அப்படின்னு ஒரு ஸ்கில் அங்க கிடைக்குது. எஸ்பெஷலா இந்த ஸ்கில் என்னன்னா, நம்ம ஈலின்னு வெறுமா 2.5 வருஷத்துக்கான லைஃப் பேனை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ற மூலமா ஏதாச்சும் ஒரு பெரிய இன்ஜுரிய ஒண்ணுமே இல்லாம மறைய வைக்க முடியும். இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாவுறான். அட இது என்ன கதையா இருக்கு. ஏன்னா இப்பதான் எனக்கு புரியுது எதனால இந்த ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டரா இருக்கிற இந்த ஆளுங்க சீக்கிரமா இறந்து போறாங்கன்னு. ஏன்னா எல்லா ஸ்கில்லுக்கும் அவங்களோட லைஃப் பேனை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கு. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இது கர்ஸான ஸ்கில்லா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. ஏன்னா எனக்கு இது பிராக்டிக்கலா ஒரு டிவைனான ஸ்கில் மாதிரி. இந்த ஸ்கில் இருக்கும் போது சிம்பிளா சொன்னா, யாராச்சும் ஒருத்தங்க பின்னாடில இருந்து என்னோட இதயத்தையும் குத்துனாலும் எனக்கு எதுவுமே ஆகுது. அந்த ஃபேட்டலான இன்ஜுரியை என்னால அப்படியே மறைய வைக்க முடியும். லிட்டரலா நான் ஒரு இம்மார்டல். அதனால டக்கு டக்கு டக்குன்னு என்னால சாக்ரிஃபைஸ் பண்ணி மறைய வச்சிடலாம். ஈவன் என்னோட ஹார்ட், என்னோட தலை எல்லாத்தையுமே வெட்டினாலும் இந்த ஸ்கில் இருக்கும் போது ஒரு செகண்ட்ல என்னால ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா இந்த ஸ்கில் இருக்கனால லிட்டரலி அது இம்பாசிபிளே இல்ல. இது போதும் என் லெவலப் ஆகுதுக்கு. இப்பதான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்குது. இப்படி நம்மால பாத்துக்கினே சொல்ல இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இப்ப பார்த்த பவர்லாம் ஒண்ணுமே இல்ல. லிட்டரலி ஒரு காட் லெவல் பவர்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் எப்படி அப்டைன் பண்றான், அதை எப்படி பயன்படுத்துவான், எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த மான்வாக்கு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி கண்டினியூ பண்ணுனா ரெட் கலர் ஹார்ட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போன வாட்டி நிறைய பேர் அது நல்லா இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி யாருமே அந்த அளவுக்கு பார்க்கல. ஸோ அதனாலேயே நான் பிரைவேட் பண்ணிட்டேன். பெருசா ஒன்றும் அதுக்கு சாப்டர்ஸும் இல்ல. அதுக்கு பதிலாக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு நிறையவே சாப்டர்ஸ் இருக்கு. அதே டைம்ல இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹார்ட் ஸ்டைலுக்காக நீங்க பார்க்காம விட்டா அது உங்க தப்பு தான். ஏன்னா ஸ்டோரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஜஸ்ட் பொறுமையா பாருங்க, அதுலயே உங்களுக்கு பிடிச்சு போயிடும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.